என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? ஏண்டி, எல்லா பிரச்சனையும் இப்பதான் முடிஞ்சிருக்கு. நீ வேற ஏன் புதுசு புதுசா ஆரம்பிச்சிட்டு இருக்க? நீ போய் அங்க குடும்பம் நடத்தி பாரு, அப்ப புரியும் அங்க குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. ஆமா, இது பெரிய கம்ப சூத்திரம். படிச்சுட்டு வந்தாதான் நடத்த முடியும். எனக்கே புரியுது. அந்த சுப்புலட்சுமி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறதே கஷ்டம். ஆனா என்னடி பண்றது? அதுதானே உன் வீடு. நீ அங்கதான் வாழ்ந்தாகணும். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க ஊர்ல என்ன பேசுவாங்க? இப்ப ஊர்ல என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சா பின்னாடி ஊர் பேசுறதெல்லாம் நான் உட்காந்து கேட்க வேண்டி வரும். அதுக்கு நான் ஆள் இல்லை. வருங்காலத்துல என் பிள்ளைங்களே என்னதான் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணா 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 கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. சரிடி, நீ இங்கேயே இருந்தாலும் ஊர் ஒன்று வாழ வெட்டின்னு சொல்லும்ல. அம்மா, அதுக்கெல்லாம் பொண்ணுங்க பயப்படுற காலம் மலையேறி போச்சு. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? அப்படி கேளு. நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிஸ்னஸா? மீனா, யோசிச்சு முடிவு பண்ணு. இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்லை. நான் நல்லா யோசிச்சுட்டேம்மா. திருடுனா தப்பு, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா தப்பு, அடுத்தவன் குடிய கெடுக்கணும்னு நினைச்சா தப்பு. நான் ஒன்றும் தப்பு பண்ணல. பிஸ்னஸ் தானே பண்ண போறேன். எனக்கு என்னவோ யோசனையாவே இருக்கு. இதுக்கு எல்லாரும் சம்மதிப்பாங்களா? மற்றவங்க சம்மதிக்கிறது இருக்கட்டும், அதை அப்புறம் பார்க்கலாம். நீ முதல்ல சப்போர்ட் பண்ணுவியா? சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லு. நான் சப்போர்ட் பண்ணி என்னடி பிரயோஜனம்? இதுக்கு மாப்பிள்ளை சம்மதிக்க வேண்டாமா? உன் மாமியார் வீட்டில் சம்மதிக்க வேண்டாமா? நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? என்னடி பேசுற? எனக்கு நான் பெத்த 3 பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும். வேற என்ன வேணும் எனக்கு? அப்போ நான் சொல்றபடி கேளு. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. அம்மா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. நான் வர ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன். எங்க போற? டெல்லி போறேம்மா. அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ஆமாம்மா, என் கூட படிச்ச பொண்ணு அங்கதான் இருக்கிறா. தனியாவா? ஆமா, தனியாதான். அவ பிள்ளைங்க புருஷன்லாம் எங்க இருக்காங்க? அவ கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. உன்ன மாதிரியா பிள்ளைங்க படிச்சு முடிச்சோன்னு கட்டி கொடுக்கணும், கடமை முடிஞ்சதுன்னு தள்ளி விடுறதுக்கு. அவங்க அப்பா அம்மா அவ படிச்சு பெருசா ஏதாவது சாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு வெயிட் பண்றாங்க. சரி சரி, அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பிசினஸ் பண்றாமா. பிசினஸா? என்ன பிசினஸ்? சாரி பிசினஸ். சரி, நீ டெல்லி போகிறது இருக்கட்டும். அந்த பிள்ளைகிட்ட இப்படி நான் டெல்லிக்கு வாரேன்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. அவளே என்ன அடிக்கடி டெல்லி வாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் போகவே இல்லை. சரி மாமினா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடு. அப்பதான் பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா மாப்பிள்ளை உனக்கு துணையா நிப்பாரு. அவர்கிட்ட ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பேச ஒன்றும் இல்லை. எனக்கு என்னவோ கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. அம்மா, ஆதி கூட கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சுதான் இருக்கா. அவர் வாழலையா? அதே மாதிரிதான். ஏய், ஆதியோட கதையே வேறடி. அவளை சின்ன மாப்பிள்ளையே அனுப்பி வச்சிருக்காரு. அவ திரும்பி வரும்போது அவளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அவ புருஷன் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. எப்பவும் என்ன பண்ணாலும் புருஷன் சப்போர்ட்டோட பண்ணணும். பாத்தியாமா, நீ ஏன் சொல்ற அவ திரும்பி வரும்போது அவளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு? அவளும் அவ புருஷனும் பேரும் புகழோட வாழ்வாங்க. ஆனா நான் மட்டும் அவளை அவ புருஷன் தாங்கன்னு தாங்குறாரு. அவளுக்காக அவரே எல்லாம் சேர்த்து யோசிக்கிறாரு. ஆனா என்ன பாரு, என்னை பத்தி புரணி பேசுறது, என்னை ரொம்ப தாழ்த்தி பேசுறது, இதே அவருக்கு வேலை. என்னை மட்டம் தட்ட ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சாலோ இடம் கிடைச்சாலோ உடனே படுத்து கிடக்கிற மனுஷன் எந்திரிச்சு உட்காந்துருவாரு. நானே சொன்னா கூட உன் மூத்த மருமக என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. சரிடி, இப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? எதுக்குமா இப்படி ரொம்ப அழுத்துக்கிட்டு கேக்குற?
இல்லடி, உன் புகுந்த வீட்டுக்காரங்க பண்ணாத பிசினஸ் இல்ல, கால் வைக்காத இடம் இல்ல, அவங்கள தெரியாத ஆள் இல்ல. பெரிய மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவங்க பிசினஸையே நீயும் பண்ணலாம்ல. அதுல என்ன சாதிக்கலான்னு பாரு. அப்படி அவங்க பிசினஸே பண்ணா உன் புருஷனையும் புகுந்த வீட்டையும் பிரிய வேண்டாம்ல. இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வராது? சரியா வராதுன்னா விடேம்மா. நீ ஏதாவது சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கும்ல. ஏன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஏன்னு மறுபடியும் கேட்கவா போறேன்? அம்மா, அங்க என் புருஷன் எத்தனை வருஷமா உழைக்கிறாரு. ஆனா அதுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. தனியா போனாதாம்மா அங்கீகாரமும் அடையாளமும் கிடைக்கும். ஒரே கம்பெனில எவ்வளவு உழைச்சாலும் பேரும் புகழும் கிருஷ்ணாவுக்கு, வேலை அப்புறம் டென்ஷன்லாம் நமக்கு. என்னவோ சொல்ற, நல்லது நடந்தா சரி. எதுக்கும் மாப்பிள்ளை கூட சுமூகமா பேசிட்டு போ. மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு? வேணாராம், இதை பத்தி நம்ம நிறையவே பேசியாச்சு. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். என் உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லை. ச்சே, இந்த கல்யாணம் இதுக்கு இப்படி டிராமா மாதிரி இருக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கும் அப்படிதான் இருக்கு. கல்யாண வாழ்க்கை ஒன்றும் எனக்கு இனிச்சு கிடக்கல. எனக்கும் இப்படிதான் இருக்கு. என்னாலையும் இதுக்கு மேல இதுல இப்படியே இருக்க முடியாது. எனக்கு என்னோட சுதந்திரம் ரொம்பவே முக்கியம். மீனா, உன் டேபிள்ல ஒரு செக் வச்சிருந்தேன். பிளாங்க் செக் தான். எவ்வளவு வேணா எழுதிக்க. நான் உன்கிட்ட எந்த கணக்கும் கேட்க மாட்டேன். என்ன செலவு பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு போகாத. என்னங்க, உங்க மூளை எதுவும் கெட்டு போயிட்டா என்ன? திடீர்னு பிளாங்க் செக்லாம் கொடுக்குறீங்க. இது பாருங்க, இப்பதான் எனக்கு வாழ்க்கையே புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னோட செலவுக்கு நான் உழைக்க போறேன். என்னை தடுக்காதீங்க. இதுக்கப்புறமும் உங்களையே நம்பி இருந்து ஒவ்வொரு தடவையும் என்னால அவமானப்பட முடியாதுப்பா. நான் வாங்குற ஒவ்வொரு பைசாவுக்கும் எவ்வளவு திட்டு வாங்குறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு தடவையும் உங்க முன்னாடி எவ்வளவு அவமானப்படுறேனோ எனக்கு தான் தெரியும். என்ன மீனா, உன் காசு என் காசுன்னு பிரிச்சு பேசுற? ஐயையோ சாமி, இந்த டைலாக்லாம் இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க வாயிலேருந்து வந்திருக்கு. எப்பவுமே புருஷன் காசு புருஷனோட காசு தான். என்னைக்கும் பொண்டாட்டியோட காசா ஆகாது. எந்த பொண்டாட்டியாலையும் மனசார புருஷனோட காசு தன்னோட காசு நினைச்சு செலவு பண்ணவே முடியாது. மீனா, எனக்கு புரியுது. நான் பேசுனது தப்பு தான். என்னை மன்னிச்சுக்கோ. எனக்கு வேற வழி இல்ல. ஹார்ஸா சொன்னதா புரிஞ்சுப்பேன்னு தோணுச்சு. அதான் அப்படி சொன்னேன். ஆனா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ எவ்வளவு வேணா பணம் எடுத்துக்க. என்னோட கார்டு எல்லாமே கூட நீயே வச்சுக்க. உங்க கார்டை நீங்க என்கிட்ட எதுக்கு கொடுக்கணும்? இன்னைக்கு கொடுப்பீங்க, நாளைக்கு கணக்கு கேட்பீங்க. வேணாம்ப்பா சாமி, எங்க அப்பா அம்மா படிக்க வச்சிருக்காங்க. என்னால என் சொந்த கல்ல நிக்க முடியும். ஆளை விடுங்க. போதும் மீனா, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நான் உன்னோட பெரியவன். நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். புரியுதா இல்லையா? நீ மட்டும் இந்த பணத்தை வாங்கல, இங்கே இல்ல, எனக்கு ரொம்ப கோவம் வரும் பாத்துக்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணோன்னா எனக்கு இன்னொரு சொல்லு. நீ இங்கே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு உங்க கம்பெனிலேயே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் வேணும். அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல உங்க தம்பிக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த கம்பெனி, இந்த சொத்து எல்லாத்துக்கும் நீங்களும் சரிபாதி தானே. எல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அந்த உரிமைக்கு ஏத்த மாதிரி அந்த பவர் இருக்கணும். அவ்வளவுதானே. நான் இன்னைக்கே தாத்தா கிட்ட பேசுறேன். நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு இத பத்தி உனக்கு ஒரு முடிவு சொல்றேன். ஏங்க, இந்த விஷயத்துல உங்களை நம்பலால. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடாதே. இல்ல மீனா, கண்டிப்பா என்ன நம்பு. நான் தாத்தா கிட்ட இதை பத்தி பேசுறேன். சொல்லுண்ணா. அது ஒன்னும் இல்ல கிருஷ்ணா. புரியுதுண்ணா. தாத்தா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீ பேசினது சொன்னாங்க. சாரிடா, நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத. தப்பா தான் நினைச்சுப்பேன். என்ன கிருஷ்ணா, நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுற? எனக்கு நல்லாவே புரியுதுண்ணா. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஜாப் கேட்டேனா? இல்லண்ணா, நீ எனக்கு மூத்தவன். இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. அவங்க உன்னோட ஒய்ஃப். உனக்கு இல்லாத உரிமையா?
நீ நேரா வந்து என் ஒய்ஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்துட்டு மேற்பார்வை பார்க்க போறாங்கன்னு சொன்னா நான் வேணா நான் சொல்ல போறேன். ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்கு. நமக்கு நம்பிக்கையான ஆளா, திறமையான ஆளா, அதுவும் ரொம்பவே உண்மையான ஒரு ஆள் தேவைப்படுது. சரியான சமயத்துல இந்த ஒரு முடிவு எடுத்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட வந்து நீ நேரா உரிமையா கேட்கல பாத்தியா, அது ஒண்ணுதான் வருத்தம். இல்லடா, இதுலதான் அவ பாப்பேன்னு சொன்னா, அதான் குறிப்பிட்டு எப்படி சொல்றதுன்னு. அண்ணா, இந்த கம்பெனிக்கு நீயும் ஒரு ஓனர், அத மறந்துட்ட போல. ஆனா இத பத்தி உனக்கு ஏதாவது விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. இங்க பாருங்க, நீ வீட்டில் நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். இது நாள் வரைக்கும் நடந்ததா இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மரியாதையும் ரெஸ்பெக்டையும் நீ கொடுக்கணும். அவங்க சொந்த கால்ல அவங்க நிக்கட்டும்னு அது இன்னும் தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு முந்தைய நடந்ததை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம நீ தான் பாத்துக்கணும். நானும் அதை தாண்டா நினைச்சேன். ஆனா மறைக்கணும்னு இல்லடா, அவ திடீர்னு டெல்லி போறேன்னு சொன்னாலா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரே பயம், நடுக்கம் ஆயிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, தாத்தா என்ன நினைப்பாரு, அப்பா அம்மா என்னன்னு கேட்பாங்க, என்னன்னு சொல்றது, உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டிடுச்சு. நல்ல வேலை, எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா ஒண்ணுடா, அவளுக்கு எவ்வளவோ தடவை நான் புரிய வச்சுட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் அவளுக்கு நம்ம வீட்டையும் நம்ம குடும்பத்து ஆளுங்களையும் நம்ம சொந்த பந்தத்தையும் பத்தி சுத்தமா புரியலடா. நான் என்ன சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இந்த பாருண்ணா, ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுதுன்னா அந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடு. நான் சரி நீ சரின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாத. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கான சமயம் வரலன்னு நினைக்கிறேன். நீயும் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, தம்பி என்ன நினைப்பான்னு யோசிக்காம அவங்களுக்கே எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடு. அப்புறம் தன்னாலே எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாரு, நீ ஏன் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களே மாறிடுவாங்க. உங்களுக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப வருஷம்லாம் ஆகல, 2.5 வருஷம் தானே ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அங்க எங்கன்னு போகாம எப்ப பார்த்தாலும் நீ வேற வேலை வேலைன்னு இருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அவங்களுக்கே தெரியாம ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்களா இருக்கும். ஆனா நான் இன்னொரு விஷயமும் பேசணும்டா. எதை பத்தினா, அவளை நானே ஆபீஸ்க்குள்ள வான்னு சொல்லிட்டேன். உள்ள வந்துட்டு இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட மாட்டாளே. நீ வேறனா, அவங்க ஒர்க் பண்றதுக்காக தானே படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு சும்மா இருந்தா எப்படி? அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிடும். இப்ப நேரம் போகாம ஒவ்வொன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இருக்கிறதுக்கே நேரம் இல்லாம யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லாம ஆயிடுச்சுன்னா பின்ன எப்படி சண்டை வரும்? சொன்னாலும் பாரு, நம்ம எல்லாரையும் விட அவங்க தான் பிஸியா இருக்க போறாங்க. அதுவும் சரிதான்டா. கல்யாணம் பண்ணிட்டு சமைச்சிட்டு புருஷனை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு வேலையா? அதுக்கா பொண்ணுங்க அவ்வளவு படிக்கிறாங்க. அவங்க படிச்ச படிப்பும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவணும். இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எல்லாரும் தனியா வேலை வெட்டி இல்லாம இருந்தா இப்படித்தான் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்கள ஆபீஸ்க்கு வர சொல்லு.